बोला पुंडलीक वरदे हरि विठ्ठल सद्गुरु स्वामिनः जय। महात्मा कोदंडराम स्वामिनः जय। समस्त भक्त मंडल की जय। आदिनाथं च मच्छेन्द्रं गोरक्षं गहिनीं तथा निवृत्तिं ज्ञानदेवं च देवचूडामणये नमः। अखण्डानन्दरूपाय संविज्ञानप्रदायिने भवद्वान्तदिनेशाय गुंडाख्या गुरवे नमः। भक्तिवैराग्यनिधये ज्ञानानन्दस्वरूपिणे महीपत्याख्य गुरवे सिद्धानां पतये नमः। पंडरीदास्य निलये सच्चिदानंद विग्रहे श्रीकोदंडराम गुरवे सिद्धानां पतये नमः। आपादमौलिपर्यन्तं गुरूणाम् आकृतिं स्मरेत् तेन विघ्नाः प्रणश्यन्ति सिद्ध्यन्ति च मनोरथाः। यस्य प्रसादात् भगवत्प्रसादः यदप्रसादात् न गतिर्कुतो कुतोऽपि ध्यायन् स्तुवन्तस्य यशस्त्रसन्ध्यं वन्दे गुरो श्रीचरणारविन्दम्। यस्य प्रसादात् भगवान् ददाति आत्मानमेव च तमव्याजकृपा सिन्धुं सद्गुरुं शरणं भजे। सद्गुरुं शरणं भजे। सद्गुरु कोदंडराम स्वामिनः जय। समस्त सदाचार्य वृंद की जय।
సమస్తకోటి సజ్జనలకు జై. కులా పుండలీక వరదే ஹரி விட்டலே. புண்ணியானிமான் பரம பாகவதான் ஸ்மராமி என்கின்ற ரீதியிலே மகாத்மா கோதண்டராம சுவாமியின் மீது அவருடைய பிரேரணினாலே, அருளினாலே, அவருடைய அனுகிரகத்தினாலே, அவருடைய கட்டாட்ச வீக்ஷணத்தினாலே எழுந்த எண்ண அலைகளை அஷ்டோத்தர சதநாமாவளியாக அவருக்கு வருகின்ற ஆஷாட சுத்த பிரதமை 6/7/2024 அன்று அவருடைய திருவடியிலே சமர்ப்பிக்கின்ற பாக்கியத்தை பெற்றுள்ளேன். இதன் வாயிலாக இதனுடைய அர்த்தானுபவத்தையும் அவருடைய வாழ்க்கை வரலாற்றின் சுருக்கமும் ஆங்காங்கே அதை கண்டு தத்வாரா உயர்ந்த குருபக்த ரத்தர்களாக வாழ்வாங்கு வாழ வேண்டும். எண்ணற்ற சிவாலயங்கள் கட்டின இடம் தெரியாமல் இடிந்து விழிந்த நிலையை காண்கின்றோம். அவ்வாறு என்றும் நம் மகாத்மாவின் திருப்பணி வீழாது தாழாது யாண்டும் ஓங்கி உலகளந்து சிறிய நிலையிலே அது நிலைத்திருக்க வேண்டுமானால் அனவரதம் இக்கோவிலுக்கு நாம் வர வேண்டும். ஏதாவது ஒரு கைங்கரியத்தை இருக்க வேண்டும். அதன் வாயிலாக குருவருள் நமக்கு திரண்டு வரும். எண்ணற்ற சாதுக்கள் அவருடைய திருவடி தாமரையிலே மொய்க்கும் வண்டுகளாகவே வாழ்ந்தனர். அருணா பிரபு முதற்கொண்டு மகனீயர்கள் யாவராலும் புகழப்பெற்று சூழப்பெற்று பெருமை போற்றப்பெற்று வாழ்ந்தவர் உயர்ந்த ஸ்ரீவித்யா திலகமான மகாத்மா கோதண்டராம சுவாமிகள். இன்று நாம் ஓரளவிற்கு சௌக்கியமாக இருப்பதற்கு காரணம் இவ்வாறு மகனீயர்களின் கட்டாட்ச பலமே ஆகும். இது சத்தியமான வார்த்தை. இது சத்தியமாயின் நாம் அனைவரும் பெருமுயற்சி கொண்டு எல்லா நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொள்ள வேண்டும். பிரதிவாரம் சனிக்கிழமை பஜனை நடக்கின்றது. ஏகாதசி தோறும் பஜனை நடக்கின்றது. ஏகாதசி அன்று காலையிலே மகத்தான மகாபிஷேகம் நடைபெறுகின்றது. அவ்வாறே சுக்கிரவாரம் தோறும் சுவாசினிகளுடைய கீர்த்தனங்கள் இவ்வனைத்தும் நடைபெற்ற வண்ணம் இருக்கின்றன. எளிய முறையிலே நடக்கின்றது. விசேஷமாக கோலாகலமாக இவற்றை அனைத்தும் கொண்டாட வேண்டும். நாம் அனைவரும் கோதண்டராம சுவாமியின் காலத்திற்கே செல்ல வேண்டும் எனில் நாம் அனைவரும் ஒன்று திரண்டு வர வேண்டும். பிரம்மோற்சவம் ராமநவமி அன்று ஆரம்பித்து 15 நாட்கள் விசேஷமாக கோதண்டராம சுவாமியின் காலத்திலிருந்து இன்று வரை எள்ளளவும் பக்தி, ஸ்ரத்தை, விஸ்வாசம் இது யாதும் குறைவின்றி நாளொருமையும் பொழுதொருமாக பெருகிய வண்ணம் இவ்வனைத்தையும் நாம் செய்து வருகின்றோம். ஆனாலும் அவர் வாழ்ந்து காட்டிய பாதை உஞ்சவர்த்தி பாதை. 4 ஜனங்களின் ஒத்தாசையினால் ஒன்று சேர்ந்து எழுப்ப வேண்டும் இக்கோவில் என்பதிலே குறியாக இருந்தார். அதுபோல் நாமும் இந்த பிரம்மோற்சவ காலத்திலேயும் அவ்வாறே மார்கழி மாதம் 30 நாட்களும் இருவேளையும் நடைபெறுகின்ற பஜனைகளிலும் கலந்து கொள்ள வேண்டும். ஒரு 250 ரூபாய் ஒரு மாதத்திற்கு நாம் சேர்த்தால் வருடந்தோறும் நாம் 3000 ரூபாய் குருநாதனுக்கு சமர்ப்பிக்க வேண்டும். இவ்வாறு அவரவர்கள் சக்திக்கேற்றபடி குரு ஸ்மரணையிலே மாதந்தோறும் நமக்கு பென்ஷனோ சம்பளமோ வந்த பொழுது அதை ஒரு இடத்திலே சேர்த்து வைத்து பிரம்மோற்சவத்துக்கு ராமநவமிக்கு ஒரு வாரம் முன்னதாக வந்து சமர்ப்பித்தால் 10-15,000 ரூபாய் பொருட்செலவிலே நடைபெற்ற இந்த உற்சவம் இப்பொழுது பன்மடங்கு பெருகி ஏதாவது விதத்திலே விஸ்வாச ஹானி ஏற்படுமோ அல்லது ஸ்ரத்தையில் ஹானி ஏற்படுமோ என்ற நிலைக்கு வராதபடி பார்த்து கொள்ள வேண்டியது நமது கடமை. இச்சீரிய கடமையிலே திருப்பணியிலே அனைவரும் குறிப்பாக மகாத்மா கோதண்டராம சுவாமியில் வம்சத்திலே உதித்த மகனீயர்கள் அவர்கள் சிறு குழந்தையே ஆனாலும் நம்மால் வந்திக்க தகுந்தவர்கள். அவர்கள் ஸ்மரணீயர்கள். பாக்ய உதயத்தினாலேயே அவர்களுக்கு அனைத்தும் சித்திக்கின்றன. அவர்கள் குறிப்பாக இவ்விஷயங்களிலே ஸ்ரத்தையாக வந்து கலந்து கொண்டு இயன்ற அளவு பொருட்செலவிற்கும் உதவி அருட்செல்வத்தை சேர்த்து கொண்டு அனைவரும் ஒரு மகாத்மாவாக ஒளிர வேண்டும் என்று பிரார்த்தனையோடு சமர்ப்பிக்கின்றோம். மகாத்மா கோதண்டராம சுவாமி ஒரு உத்தமாதிகாரி. எப்பேற்பட்ட வழியிலே அவர் வந்தார் என்று கேட்டால் அது அபௌருஷேயமானது, அப்பிரமேயமானது, வாசாமகோச்சரமானது. ஆயினும் அவருடைய அருட்பார்வையின் பலத்தாலே எழுந்த எண்ண அலைகள் அவருடைய பெருமையை கூறுமா போலே ஒரு அஷ்டோத்திரத்தை எழுதி சமர்ப்பிக்கும் பாக்கியம். அதிலே முதல் நாமா ஓம் ஸ்ரீ கோதண்டராமாக்கிய சத்குரவே நமஹா என்ற ஒரு வரிக்கு அவருடைய சரித்திரம் அடங்கும். இந்த ஒரு வரிக்குள்ளே அவருடைய சரித்திரத்தை கூற இயலும். அப்பேற்பட்ட மகனீயர் அவர் எந்த வழியிலே எந்த பரம்பரையிலே ஆட்கொண்டார் என்று முதல் தொடங்கி காண்போம்.
ஆதிநாதஞ்ச மச்சேந்திரம் கோரக்ஷம் கஹினீம் ததா நிவர்த்திம் ஞானதேவஞ்ச தேவசூடாமணயே நமஹ. மீண்டும் மீண்டும் இந்த ஸ்லோகத்தை கூறுவதற்கு காரணம், அக்ஷர சுத்தமாக வரும் சந்ததியினர் இதை கூற வேண்டும் என்ற ஒரு பெரும் நோக்கோடே இதை கூறிய அர்த்தத்தையும் கூறுகின்றேன். ஆதிநாதம் ச, வரக்கரி சம்பிரதாயத்துக்கு ஆதிநாதன் ஆகிய பரமசிவனாரே ஆதிகுரு. மச்சேந்திரம், 18 சித்தர்களிலே மச்சேந்திரநாதர் அவர் வழி வந்தவர் கோரக்கநாத் என்று கோரக்பூரிலே உத்தரப்பிரதேசத்திலே சித்தியாகி இருக்கின்ற மற்றொரு சித்தர். கஹினீம் ததா, கஹினிநாதர் இவ்வழியிலே வந்தவர். நிவர்த்திநாதர் நாத்து பரம்பரையிலே கடைசி குருவாக கருதப்படுகின்றார். ஆயினும் அவ்வழி வந்தவர் அவருடைய தம்பியான ஞானேஸ்வரர். ஞானதேவம் ச, சகாரத்தினாலே இந்த பரம்பரையானது தொடர்ந்து வருகின்றது என்றளவும் என்பது குறிப்பதற்காக சகாரத்தை இந்த கவியானவர் இவ்விடத்திலே சேர்த்திருக்கின்றார். ஆதிநாதரான பரமேஸ்வரரும் அவ்வழி வந்த மச்சேந்திரநாதரும் கோரக்ஷநாதரும் கஹினிநாதரும் நிவர்த்திநாதரும் ஞானதேவரும் இப்பரம்பரையிலே ஆதிகுருவாக குரு பரம்பரையை வளர்த்திருக்கின்றனர். ஞானதேவர் ஒரு காலத்திலே நிவர்த்திநாதரை வந்து நமஸ்கரிக்கின்றார். அண்ணா, நாத பரம்பரை உம்மோடு முற்றி போகட்டும். அடியேன் வரக்கரி சம்பிரதாயத்தை ஆரம்பிக்க இருக்கின்றேன். அதனால் உடைய ஆசியினாலே இந்த வரக்கரி சம்பிரதாயம் யாதொரு ஜாதிபத பேதமும் அன்றி உயர்ந்ததான குரு பக்தியின் திலகமாக வழங்கக்கூடிய எண்ணற்ற கோடான கோடி மக்களை அரவணைத்து அவர்களுக்கு நாமோபதேசம் தந்து நாம முத்ராதிகாரியான உத்தமாதிகாரிகளினாலே இந்த வரக்கரி சம்பிரதாயத்தை நான் துவங்குகின்றேன். உன் அருள் வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றார். தியானித்து நிவர்த்திநாதர் கூறுகின்றார், அவ்வாறே ஆகட்டும். அதனால் ஞானதேவருடைய காலம் என்ன, நம்முடைய காலம் என்ன என்றளவும் ஒரு சில வருடங்களை தவிர வரக்கரி சம்பிரதாயத்தில் எண்ணற்ற கோடான கோடி ஜனங்கள் ஞானேஸ்வருடைய சமாதியில் இருந்து ஆரம்பித்து 21 நாட்கள் நடந்து ஒரு கணமும் வம்பு பேச்சு பேசாது அந்தந்த தினத்திற்குண்டான உயர்ந்த அபங்க கீதங்களை பாடிய வண்ணம் ஆடிய வண்ணம் கண்ணீர் மல்கி நடந்த வண்ணம் மழை வெயில் குளிர் பசி தாகம் இவ்வனைத்தையும் துறந்து கரதல பிக்ஷா தருதல வாசா சய்யாபூதலம் அஜனம் வாசா சர்வ பரிகிரக போகத்தியாக கச சுகம் ந கரோதி விராகா என்று பகவத்பாதாருடைய வச்சனத்துக்கு ஏற்றபடி ஆங்காங்கே தங்கி கிடைத்ததை உண்டு பகவத் ஸ்மரணையிலேயே உயர்ந்த சத்சங்கத்திலே ரமித்து இன்றளவும் அந்த ஆனந்த அனுபவத்தை நமக்கு வித்தரணம் செய்கின்றார்கள் என்றால் அது ஞானேஸ்வருடைய பெரும் கருணை. அக்கடலிலே நாமும் குளிப்போமாக. அப்பேற்பட்ட குரு பரம்பரையிலே நம் குருநாதரான கோதண்டராம சுவாமி வந்து தோன்றினார் என்று சொல்வதற்கு ஒரு பிரியாம்பிளாக, ஒரு முன்னோடியாக இதை கூறி வருகின்றேன். அகண்டானந்த ரூபாய சம்விஜான பிரதாயினே பவத்வந்த தினேஷாய குண்டாக்கியா குரவே நமஹ. குண்டாக்கியா குருவின் மேல் ஒரு ஸ்லோகம். இவர் குண்டோபா மகாராஜ் என்று பிரசித்தியான ஸ்ரீக்ஷேத்திர பண்டரிபுர வாசி. அவருடைய குருநாதாருடைய சரித்திரத்தில் வரும்போது அவ்விடத்தை நாம் காண இருக்கின்றோம். அகண்ட ஆனந்த ரூபாய, தொய்வில்லாத உயர்ந்த அவிச்சின்னமான தைதுதாலை போன்ற ஆனந்த ஸ்வரூபனாக இருப்பவர் எவரோ, சம்விஜான பிரதாயினே, உயர்ந்த ஞானத்தை அவர் வழங்குவாரோ, எதை அறிந்தால் உலகிலே மற்றொன்று அறிவதற்கு மிச்சம் யாதும் இல்லை என்ற நிலையிலே அப்பேற்பட்ட உயர் ஞான பிராச்சுரியத்தை வழங்கும் வள்ளலாக பவத்வந்ததினேஷாய, பவசாகரம் எனும் பெரும் இருளுக்கு ஒரு சூரியன் உதித்தால் போல் ஞானபானுவாக தோன்றிய குண்டாக்கியா குரவே நமஹா. குண்டோபா மகாராஜ் என்கின்ற அந்த உயர்ந்த சித்த புருஷரை நாம் நமஸ்கரிக்கின்றோம். பக்தி வைராக்கிய நிதயே ஞானானந்த ஸ்வரூபிணே மஹீபத்யாக்கிய குரவே சித்தானாம் பதயே நமஹா. மஹீபத்யாஞ்ச குரவேன்னு ஒரு பாடம் இருக்கு, அது சரியல்ல. மஹீபக்தி ஆக்கிய குரவே, பக்தி வைராக்கிய நிதயே, பக்தியும் வைராக்கியத்தையும் இரு கண்ணாக கொண்டவர்
அந்த பெரும் வைராக்கிய நிதியையும் பக்தி நிதியையும் நமக்கு விதரணம் செய்தவர். ஞானானந்த ஸ்வரூபினே. ஆனந்த விமானத்தில், ஞானானந்த விமானத்தில் கீழ் யோகபீட்டத்திலே அன்றும் இன்றும் இடுப்பிலே இட்ட கையை உடையவனாக நம் போன்ற ஏழை பாமரர்களையும் வருவாய் என்று பிரதீட்சிக்கும் ஒரு புண்டரீக விசாலாட்சனாக இருக்கின்ற அந்த விட்டலனை தியானிப்பதினால் ஏற்படுகின்ற ஞான ஆனந்தம், அந்த ஆனந்த ஸ்மரணத்திலேயே லயித்தவராக இருப்பவர், அந்த சுரூபமாகவே ஆகிவிட்டவர். மஹீபத்யாக்கிய குரவே. மஹீபதி என்கின்ற மகனீயர், அவர் ஹைதராபாத் தேசத்திலே இருந்தார். குருநாதர் அவரை சந்தித்தார் என்ற விவரணம் பின்னால் விஸ்தாரமாக கூறப்படுகின்றது. மஹீபதி ஆக்கிய. மஹீபதி என்று பெயர் கொண்ட, மஹீபத்யாஞ்ச என்று சிலர் கூறுவர். இது சரியான பாடமல்ல. மஹீபத்யாக்கிய குரவே சித்தானம் பதயே நமஹா. எண்ணற்ற நாமசித்தர்களுக்கு தான் தாயாக இருந்து மாவலி போல் சம்ரக்ஷணம் செய்த மஹீபதி என்கின்ற உயர்ந்ததான குருவை நமஸ்கரிக்கின்றோம். பண்டரி தாஸ்ய நிதயே சச்சிதானந்த விக்கிரஹே கோதண்டராம குரவே சித்தானம் பதயே நமஹ. பண்டரீதாஸ்ய நிதயே. நிலையே என்று கூறுவர். நிலையே என்பதை விட நிதயே என்பது சரியான பாடம். பண்டரீதாஸ்ய நிதயே. தத்பிருத்ய பிருத்ய பரிச்சாரக பிருத்ய பிருத்ய பிருத்யஸ்ய பிருத்ய இதி மாம் ஸ்மரலோகநாதா என்றபடி பண்டரீதாசர்களான உத்தமாதிகாரிகளான மஹீபதி முதலான எண்ணற்ற சாதுக்களுக்கு ஒரு வேலைக்காரனாக தான் இருந்தவர். தாஸ்ய பக்தி செய்தவர் கூடவே நிழலாக இருந்து, தாசபக்தி தாஸ்யபக்தி என்று இரு நிலைகள். தாசபக்தி என்றால் குருநாதரை இங்கிருந்து ஸ்மரிக்கின்றோம், அவர் இன்று அவரால் ஸ்தாபிக்கப்பட்ட விட்டலனின் ஸ்வரூபமாகவே இருக்கின்றார். அந்த இரு சரண சமச்சரணத்துக்கு இடுவே ஒரு வாடாமலராக இருந்து பண்டரிநாதனை அனவரதம் துதிக்கின்றார். அந்த ஸ்ரீமூர்த்தியிலே லயமானவர் நம் குருநாதர். அவர் சித்தியான தினம் ஆஷாட சுத்த பிரதமை, ஆஷாட சுத்த ஏகாதசி அன்று நாம் விஸ்தாரமாக உலகனைத்தும் கொண்டாடுகின்ற அந்த நாள். இவர்கள் அந்த குருநாதன் இட்ட பிச்சையால் அல்லவா நாம் வாழ்கின்றோம் என்ற நிலையிலே அவருக்கு அனவரதம் கைங்கரியம் செய்த வண்ணம் இருக்கின்றனர். இவரோ அதை செய்து காட்டினார். பண்டரிதாசர்களுக்கு தாசருக்கு தாசருக்கு தாசராக தான் இருந்து, தன் குருநாதனின் நிழலாகவே இருந்து, மராட்டி முதலான விதேச பாஷைகளையும் கற்று உணர்ந்து தெளிந்து அதிலே ஒரு பாண்டித்யத்தை பெற்று உயர்ந்ததான ஞானேஸ்வரிக்கு ஒரு தமிழிலே முதலிலே வியாக்கியானம் செய்த மகாகுரு அவர். இவ்வனைத்தும் என் குருநாதனின் கடாட்ச பலத்தால் ஏற்பட்டது என்று கூறுவது அவருக்கே தொகும். பண்டரீதாஸ்ய நிதயே. அந்த தாசபக்தியை பெரும் நிதியாக தன்னிடத்திலே மறைத்து ஒளித்து வைத்திருப்பவர். எவர் இந்த விட்டலனை தரிசிக்கின்றார்களோ, வந்து சேவிக்கின்றார்களோ, எந்த ஒரு விதத்தாலும் அவருக்கு கைங்கரியம் செய்கின்றார்களோ அவர்களுக்கு இந்த நிதியிலிருந்து ஒரு சிறு பாகத்தை வித்தரணம் செய்கின்றார் குருநாதர். அதனால்தான் பண்டரி க்ஷேத்திரத்திலே எவ்வாறோ அவ்வாறு இங்கும் நம் கோவிலிலே அனைத்து நாட்களிலும் பண்டரிநாதனை நம் சிரசை சென்று அவன் திருவடியிலே இட்டு அவனை ஆலிங்கனம் செய்து கொண்டு வழிபடும் முறை வழிபாட்டில் வந்துள்ளது. அவ்வாறு அந்த திருவடியிலே நாம் தலையை இட்டால் அந்த இரு திருவடிக்கு இடையிலே ஒரு வாடாமலராக குருநாதன் இருந்து கொண்டிருக்கின்றான். அவருடைய கட்டாட்சம் நமக்கு சித்திக்கின்றது. அதனால்தான் கண்ணாடி போட்டவர்கள் கூட கண்ணாடியை கழட்டி விட்டு இரு கண்களையும் அங்கே அந்த இரு பாதபத்மங்களுக்கு இடையே வைத்து நோக்கினால் அந்த குருநாதன் நம்மை பார்த்து சிரிக்கின்றான். பண்டரீதாஸ்ய நிதயே சச்சிதானந்த விக்கிரஹே. சத்து சித்து ஆனந்தம் என்கின்ற ஞானஸ்புரணத்தினால் ஏற்படுகின்ற 3 நிலைகள். விரிவு கஞ்சி இவற்றை கூறாமல் விடுகின்றோம், மன்னிக்கவும். சத்து சித்து ஆனந்தம் என்கின்ற 3 உயர் ஞான அனுபவ நிலைகளை அறிந்து உணர்ந்து தெளிந்து அதுவாகவே ஆகிவிட்ட ஒரு குருநாதர் புழுவை கொண்டு கூட்டிலே அடைக்கின்றது. அந்த புழுவானது இந்த நம்மை கூட்டிலே அடைத்த அந்த பூச்சியை நினைத்து நினைத்து தானும் அந்த பூச்சியாகவே ஆகிவிடும். அதுபோல் சத்து சித்து ஆனந்தம் என்கின்ற 3 நிலைகளை தியான அனுபவ
ரீதியினாலே உணர்ந்து தானாகவே அந்த விக்கிரகமாக மங்கள விக்கிரகமாக சகல மங்கள நிதியாக அவர் இருப்பதினாலே ஸ்ரீ கோதண்டராம குரவே, கோதண்டராமர் என்று பெயர் கொண்ட குருநாதரை எவரவர் சித்தானாம் பதயே நமகா, தன்னை அண்டிய சாதுக்களுக்கு உயர்நாம விதரணம் சென்று உயர்ந்த துவாசாட்சரி முதலான மகாமந்திரங்களை தந்து அவர்களை ஆட்கொண்டு அவர்களின் வாயிலால் எண்ணற்ற திருப்பணிகளை கொண்டு தன்னுடைய ஞாதி ஜனங்களிலும் ஒரு சிலருக்கு அவர் மந்திரோபதேசம் செய்து அவர்களால் ஆட்கொள்ளப்பட்டு அவர்கள் வாயிலாக பகுகாலம் அவர்களுடைய ஆயுள் முடியும் பர்யந்தம் இந்த கோவிலுக்கு கைங்கரியம் செய்தபடி சர்வசமர்ப்பணம் செய்த உயர்ந்த ஞான பிராச்சுரியர்களான அந்த தாசர்களை இவருடைய கடாட்ச பலத்தால் வளர்ந்த மகனீயர்களை இங்கு ஸ்மரிக்கின்றோம். அவர்கள்தான் சித்தர்கள். ஸ்ரீ கோதண்டராம குரவே நமஹ. ஆபாதமௌளி பர்யந்தம் குருநாமாக்ருதிம் ஸ்மரேத் தேன விக்னாஹ பிரணஷ்யந்தி சித்தந்தி ச மனோரதாஹ. சத்து சித்து ஆனந்தம் என்கின்ற 3 அனுபவ தியான நிலைகளை இங்கு கூறினோம். ஆபாதமௌளி பர்யந்தம் குருநாம் ஆகிருதிம் ஸ்மரேத், கோதண்டராம குரு, அவருடைய குருநாதரான மஹீபதி, அவருடைய குருநாதரான குண்டாக்கியா குரு. முதல் ஸ்லோகத்திலே ஞானதேவம் ச என்று ஒரு பதத்தை போட்டிருக்கின்றார். அதிலே இந்த குண்டாக்கியா குருவுக்கு முன்னால் ஞானதேவர் பர்யந்தம் இருந்த அந்த குரு பரம்பரை பெயரோ ஊரோ உருவமோ நமக்கு தெரியாவிடிலும் அந்த குரு பங்கியை நினைத்தால், அந்த குரு தொடரை நினைத்தால், அந்த குரு சங்கிலியை நினைத்தால் நமக்கு பவவியதை நீங்கும். ஆபாதமௌளி பர்யந்தம் குரு நாமா கிருதிம் ஸ்மரேதி. பேர்பட்ட உயர்ந்த மகனீயர்களான உஜ்வல நீலமணிகளான அந்த பக்த சிரோமணிகளை, ஞான சிரோமணிகளை, பிரேம சிரோமணிகளை, பவவெனும் வியதையை நீக்கவல்ல குருநாத ஸ்வரூபமான இந்த சங்கிலி தொடரை நினைத்தால் ஆபாதமௌளி பர்யந்தம், திருமுடி முதல் திருவடி பர்யந்தம், திருவடி முதல் திருமணி பர்யந்தம் இவ்வாறு தியானம் செய்து வர வர அந்த சத்து சித்து ஆனந்தம் என்கின்ற உயர்நிலை அனுபவ நிலைகள் நமக்கும் சித்திக்கும். அதனால்தான் இங்கு கூறப்படுகின்றது குரு நாமாகிருதிம் ஸ்மரேத். பஞ்ச உஷத்காலத்தில் எழுந்த அக்கணமே அடுத்த கணம் படுக்கையில் அமர்ந்து குரு ஸ்மிருதி செய்ய வேண்டும் என்று குருகீதை கூறுகின்றது. பிராதசிரசி சுக்லாப்ஜே த்விநேத்ரம் திமுஜம் குரும் வராபயகரம் சாந்தம் ஸ்மரேத் தன்னாம பூர்வகம் பிரசன்னவதனம் போஜம் சர்வதேவ ஸ்வரூபினம் தத்பாதோதகஜாம் தாராம் நிபதந்திஞ்ச மூர்தனி. குருநாதருடைய ஸ்வரூபத்தை தியானிக்க வேண்டும். சாந்தஸ்வரூபி, சர்வதேவஸ்வரூபி, அவருடைய சரணதீர்த்தத்தின் பிரவாகம் தன்னுடைய சிரசில் விழுந்து தன்னை பாவனமாக்கிப்பது போல் ஸ்மரிக்க வேண்டும். தயா சம்ஷாலயேது பாஹ்யம் ஆந்தரம் தைஹிகம் மலம் தக்ஷணாது விரஜோ அமர்த்தியா ஜாயத்தே ஸ்படிகோபமஹா. அந்த சரணதீர்த்த பிரவாகத்தினாலே சரீரத்தில் பாஹ்ய அந்தர மலத்தையும் நாம் நீக்கி அவன் அமர்த்தியனாகிறான், மர்த்தியன் அமர்த்தனாகிறான், சீடன் சீரிய நிலையை எய்துகிறான் என்று குருகீதை கூறுகின்றது. ஆகிருதிம் ஸ்மரேத் தேன விக்னாஹ பிரணஷ்யந்தி. ஆதி பௌதிக ஆதி தெய்வீக முதலான உபாதைகள் நீங்க, விக்னங்கள் நீங்க, தடைகள் நீங்க, எடுத்த காரியம் யாவும் பொன் என துலங்க குரு பக்தி தான் ஆதார பீட்டம். அதற்கு ஆகிருதிம் ஸ்மரேத்து, அந்த குருவை தியானிப்போம். தேன விக்னாஹா பணஷந்தி, எடுக்கின்ற செயல்களிலே ஏற்படும் விக்னங்கள் யாவும் நீங்குகின்றன. சித்தந்தி ச மனோரதாஹ. குருநாதா, என் கடைமூச்சு பர்யந்தம் உன் ஸ்மரணையிலே நான் இருக்க வேண்டும். உன் திருவடி வாரத்தை, அதாவது இக்கோவிலுக்கு வந்து அவன் திருவடியை, பண்டரீநாதனின் திருவடியை வணங்கும் வியாஜத்திலே அங்கு நிறைந்திருக்கின்ற அந்த குருநாதனுடைய சாநித்தியத்தை உணர்ந்து, அப்பா இன்று வரும் பாக்கியத்தை தந்தாயே, இன்று பாடும் பாக்கியத்தை தந்தாயே, இன்று உனக்கு சேவை செய்யும் பாக்கியத்தை தந்தாயே என்று சர்வசமர்ப்பணம் செய்து என் கடைமூச்சு உன் ஸ்மரணத்திலே செல்ல வேண்டும் அப்பா என்று பிரார்த்திக்க வர வேண்டும். தேன விக்னாஹ பிரணஷ்யந்தி சித்யந்தி ச மனோரதாஹ. யாதொரு இஹபர
ஐஹிக ஆமுஷ்மிக காமனைகள் எதுவெல்லாம் உண்டோ அது அனைத்தும் குருநாதருடைய சரணானுபவத்தை சரண ஸ்மரணத்தினாலே அதை நினைப்பதினாலே நாம் சித்தியந்தி ச மனோரதாக அவ்வனைத்தும் சித்திக்கின்றன என்று அறுதியிட்டு கூறுகின்றார் இந்த கவி. யஸ்ய பிரசாதாத் பகவத் பிரசாதா எவருடைய பிரசாதத்தினாலே பகவத் பிரசாதம் சித்திக்குமோ எத பிரசாதாத் நகதிர் குதோபி எது அப்பிரசாதாத்து எந்த பிரசாதம் நமக்கு கிடைக்கவில்லையோ நகதிஹி குதோபி ஞானி ஒரு பெரிய மகாபுருஷனாகவே இருக்கலாம், ஞானியாக இருக்கலாம், அல்லது நாமசங்கீர்த்தனாதி மார்க்கத்திலே தும்புருவும் நாரதியும் வெஞ்சும் சக்தி மிகுந்தனாகவும் இருக்கலாம். குருவருள் இல்லையேல் திருவருள் இல்லை. திருவருளே மகா வைத்தமாநிதியான அந்த பந்தழி தாச பக்தியை நமக்கு தர இயலும். யத பிரசாதாத்ன கதிர் குதோபி தியாயன் ஸ்துபன் தஸ்ய யசா திரிசந்தியம் தியாயன். 3 வேளைகளிலும் காலை, நடுச்சந்தி, மாலை அவ்வேளைகளிலே குருஸ்மரணம் செய்ய வேண்டும். ஸ்துபன்னு காலை, நடுப்பகல், மாலை இவ்வேளைகளிலே அவனுடைய புகழை பாட வேண்டும். தஸ்ய யசா அவனுடைய ஈடு இணையில்லாத புகழை திரிசந்தியம் முக்காலத்திலும் எவன் தியானிப்பானோ, எவன் ஸ்துதி செய்கின்றானோ, எவன் நினைக்கின்றானோ வந்தே குரு ஸ்ரீ சரணாரவிந்தம் அப்பேற்பட்ட குருநாதாளின் திவ்யமான சரணாரவிந்தங்களை நாம் ஸ்மரிக்கின்றோம். தீர்த்தாணி தக்ஷிணே பாதே வேதாந்தன் முகமாஸ்ரிதாः தீர்த்தாணி தக்ஷிணே பாதே வேதாः தன்முகமாஸ்ரிதாः பீயூஷபாஜனம் ஹம்ஹோ சத்குரோஹோ கரணேத்ரயோஹோ என்று ஒரு ஸ்லோகம். சத்குருநாதாளுடைய வலது காலிலே சர்வ புண்ணிய தீர்த்தங்களும் இருக்கின்றன. அதனால்தான் காலை அலம்பி வலது கால் கட்டை விரலிலே சந்தனம் இடுவது என்ற பழக்கம் உண்டு. முகமண்டலத்திலே சகலவிதமான வேதங்களும் ஆசிரியமாக இருக்கின்றன. குரோஹோ வாக்கியம் பிரமாணம் சேத் என்றபடி குருவாக்கியமே பிரமாணமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆக அவனுடைய கைகளிலும் கண்களிலும் அமிர்த கலசம் இருக்கின்றதினாலே அபயஹஸ்தத்தினாலே அவர் அபயஹஸ்தம் காட்டிவிட்டால் நமக்கு சகல விதமான காமனைகளும் பூர்த்தியாகின்றன. அவர் கட்டாட்சம் பட்டுவிட்டால் உத்தமாதிகாரியாக ஆகின்றான். கூஷப்தேன இருளையும் ருகாரத்தினாலே அதை போக்கடிப்பவர். மன இருள், மனத்து அதிலே இருக்கின்ற போக்க முடியாத அகம் எனும் இருளை நீக்குகின்ற இருள் நீக்கியாக விளங்குபவர் குருநாதர். அவர் பெரிய ராமோபாசகர். அதனாலோ அதை முன்னாகவே தெரிந்ததால் என்னவோ அவர் இப்பேற்பட்ட ஒரு நாமகரணத்தை அவருடைய தாய் தந்தையர் இவருக்கு தந்துவிட்டு சென்றார்கள். பாண்டுரங்கன் ஸ்ரீ வைகுண்டபதி அவன் தனது பரமபதத்தை விட்டுவிட்டு பக்தியாகிய மகரந்தத்தை அனுபவிக்கும் பொருட்டு பண்டரிபுரம் வந்துவிட்டான் என்று பக்த ஜனாபாய் கூறுகின்றார். விஹிதஹா ஸ்தலஹா யஸ்ஸஹா விட்டலஹா தன்னுடைய ஆவாசம் தன்னுடைய நிஜதாமமான வைகுண்டத்தை விட்டுவிட்டு விஹிதஹா ஸ்தலஹா யஸ்ஸஹா எவன் பீமாதீரத்தையே தன்னுடைய இருப்பிடமாக கொண்டானோ அப்பேற்பட்ட பூலோக வைகுண்டமே பண்டரி க்ஷேத்திரம். ஏன் வந்தான் இவன் என்று கண்டால் புண்டலீகன் எனும் ஒரு பக்தன் தன் தாய் தந்தையர் சேவையிலே அனவரதம் உழன்று வந்தான். அவனுடைய தாய் தந்தையரிடம் கொண்ட பக்தி பரமாத்மாவையே வசீகரணம் செய்தது. ருக்மிணி சமேதனாக துவாரகாதீசன் இவன் குடிசைக்கு வருகின்றான். அப்பொழுது பெரும் மழை காலமான ஆனபடியாலே வந்த அதிதியை கூட திரும்பி பார்க்க நேரமில்லாது 24 மணி நேரமும் வயதான தந்தையர்களை அவன் சேவை செய்த வண்ணம் இருக்க செவரிலிருந்து விழுந்த ஒரு 2 கல்லை எடுத்து இடுகின்றான். இதன் மேல் நிற்பாயப்பா நான் வருகின்றேன் என்கின்றான். இவ்வாறு காலமான பின் ஒரு நாள் ஆஹா சுவாமியை நிற்க வைத்து விட்டோமே என்று வந்து விழுந்து க்ஷமாபணம் கேட்கின்றான். அப்பொழுது எவ்வளவு காலத்திற்கு அப்புறம் நீ என்னை திரும்பாமல் இருப்பதினாலே உன் தாய் தந்தையரை நன்கு தூங்கும்படி செய்தேன். அப்பொழுதாவது நீ திரும்பி பார்க்கிறாயா என்று ஆசைப்பட்டேன். இதோ வந்து விட்டாய் என்று அவனை ஆலிங்கனம் செய்து
அனுகிரகிக்கின்றான். வரம் யாது வேண்டுமப்பா என்று கேட்க, என் தாய் தந்தையர் பகுதூரம் சென்று பீமா தீரத்திலே ஸ்நானம் செய்ய வேண்டியிருக்கின்றது, அந்த நதியின் போக்கை விதமாக திருப்புவாயே என்றவுடனே பாண்டுரங்கன் கட்டாட்சிக்க அன்று முதல் பீமா நதி சந்திரபாகாவாக இவருடைய ஆசிரமத்தை வளைத்து சென்றது. அப்பொழுது வரம் யாது வேண்டும் என்றும் உன் திருவடியிலே அனன்யமான பக்தி கொண்டு ஒழுக வேண்டும் என்று பிதிருமாத்திரு பக்தியின் சிரோமணியான புண்டலீகன் யாச்சிக்க, அப்பா உன் பொருட்டு இன்று முதல் அநேக கல்பகோடி காலம் நான் இன்று இருந்து உன்னை போன்று பக்தர்களை பிரதீட்சித்து அவர்களுக்கு கிருபை செய்வேன் என்று அவன் அனுகிரகித்து மறைகின்றான். அன்று முதல் இன்று வரை யுகேயீச விட்டேவரி பூபா வா மாங்கி ரகுமாயி திச திவ்ய சோபா என்று உலகம் புகழும்படியான உயர்ந்த விட்டலனாக இருக்கின்றான். அப்பேற்பட்ட பூலோக பண்டரியான பண்டரி க்ஷேத்திரனின் அணுக்க தொண்டராக விளங்குகிற மஹிபதி மகாராஜ் அவர்களின் தாசனாகவே தன்னை அவருடைய நிழலாகவே இருந்தவர் நம் குருநாதர். பரம பாகவத சிரேஷ்டர், ஞான வித்யா சம்பன்னர், வைராக்கிய சம்பன்னர், தியாகசீலர், பெரிய ஸ்ரீவித்யோபாசகர், ராமமந்திர ஸ்வரூபமாகவே இருந்தவர். லோகக்ஷேமார்த்தம் பண்டரி க்ஷேத்திரத்துக்கு செல்ல பாமர மக்களும் விழைகின்றார்கள். அவர்களுக்கு அருட்செல்வத்தை வழங்கலாம், பொருட்செல்வத்தை எங்கிருந்து வழங்குவது என்ற எண்ணத்தினாலே அவர் அனைத்து பாமர மக்களும் நமது சென்னையில், தர்மமுக சென்னையிலே வெங்கடாச்சல செட்டி தெருவிலே ரகுமாயி சமேத பாண்டுரங்க விட்டலனை ஸ்தாபித்து பண்டரிலிருந்து எடுத்து வந்து தன் குருநாதனுடைய சாநித்திய விசேஷத்தினாலே இங்கு ஸ்தாபித்து அழகாக ஒரு ஆலயம் எழுப்பினார். பேர்பட்ட மகான் 1861 வருஷம் துன்மதி வருஷம் ஐப்பசி திங்கள் திருவாதிரை நட்சத்திரத்திலே, அதாவது 2/11/1861 சுப நட்சத்திரம் கூடிய நன்னாளிலே நன்னிலம் தாலுகாவிலே கூடூர் நாராயணபுரம் என்ற கிராமத்திலே பிறந்தார். அப்பேற்பட்ட கோதண்டராமாக்கிய குரவே நமஹா என்று முதல் நாமாவின் அர்த்தம். இப்பேற்பட்ட மகனீயர் மகத்தான குணசீலர். அவர் தோன்றிய இடம் கூடூர் நாராயணபுரம். எனவே அடுத்த நாமா ஓம் ஸ்ரீ நாராயணபுரே சஞ்சாதாய நமஹா. நன்னிலம் தாலுகாவிலே நாராயணபுரம் என்று ஒரு சிறு கிராமம். இதிலே இத்தாலுகாவிலே சேத்தனீபுரம் என்ற ஒரு இடத்தை சேர்ந்த, அந்த கிராமத்தைச் சேர்ந்த தெய்வ பக்தி மிக்காரும் தக்காரும் ஆசால சீலத்திலும் தர்மத்திலும் வேத வித்தியிலும் செழித்த உயர்ந்த பிராமண குலத்தைச் சேர்ந்த பஞ்சாபகேஷையர் தாயார் தர்மாம்பாளுக்கு பஞ்சாபகேஸ்வரர் ஐயரின் திருக்குமரனாக இவர் 2/11/1861 பிறந்தார். அடுத்த நாமா ஸ்ரீ பஞ்சாபகேஷ ஜேஷ்டகுமாராய நமஹா. அப்பேற்பட்ட பஞ்சாபகேஸ்வருக்கு ஜேஷ்டகுமாரனாக பிறந்தார். இவருடைய தம்பிகள் தன் தந்தையாரின் வழி பின்பற்றி அவர்களும் சந்நியாச ஆசிரமத்தை ஏற்றனர். எல்லா குழந்தைகளைப் போலவே அதிபால்யத்திலிருந்தே பக்தி கொண்டவராக, விட்டல பக்தியின் சுரூபமாக கிருஷ்ணநாமத்தையே கூறுவாராக, ராமநாமத்தையே கூறுவாராக, படிப்புடன் கூடி பக்தியும் செய்த வண்ணம் இருந்தார். தாய் தந்தருக்கு புண்டலீகனை போல் உயர்ந்த தொண்டாற்றிய வண்ணம் இருந்தார். ஆர்திரா நக்ஷத்ரே சஞ்சாதாய நமஹா. துன்மதி வருஷம் ஐப்பசி திங்கள் திருவாதிரை நட்சத்திரத்திலே இவர் தோன்றினார். ஸ்ரீ ஸ்வமாத்ருபித்ரு பக்தவராய நமஹா. பிராமண குலத்தில் ஆச்சாரசீலராக, மகா தபஸ்வியாக, ராமபக்த திலகமாக, வேதாந்தங்களிலே கரை கண்ட மகனீயராக, உயர்ந்த ஸ்மார்த்த பிராமண குலோத்தமராக இருந்த அந்த பஞ்சாபகேஷருக்கு குமாரராக பிறந்தார். தாய் தர்மாம்பாள் உயர்ந்த கிருஷ்ண பக்தியின் பிரதீகமான ஒரு வம்சத்திலே அவதரித்தவர்கள். நல்லது சுப நாளிலே இவர்களுக்கு திருமணமாக இவர்கள் உயர்ந்த கிருஷ்ணபக்தியின் திளைத்து ஆழ்ந்து சுகானுபவ நிலைகளை எட்டியவாறு தாம்பத்தியம் செய்த வண்ணம் இருக்க இவர்களுக்கு கோதண்டராம சுவாமிகள் அவதரித்தார். ஸ்வமாத்ருபித்ருபக்தவராய நமஹா. பேர்பட்ட தாய் தந்தையர்களுக்கு புண்டலீகனைப் போல் பக்தி செய்தவர் நம் குருநாதர். ஓம் ஸ்ரீ ஆபால்யாத் பக்தி ஜான பரிதாய நமஹா. பண்டரி தாஸ்ய நிதயே, பக்தி நிதயே, வைராக்கிய நிதயே, குண நிதயே, ஞான நிதயே, கல்பவக்ஷஸ்வரூபாய நமஹா என்று கொண்டாட வேண்டிய குருநாதர் ஆபால்யாத்து தன் சிறு வயதிலிருந்தே, நினைவு திறந்த நாளிலிருந்தே தந்தை செய்யும் பூஜையை காண்பார்.
தாய் செய்யும் கைங்கரியத்தை காண்பார். அவர்கள் டோலோத்சவாதிகளை செய்யும் பொழுது கூடவே இருந்து தான் விசுறுவார். இவ்வாறு பிரபோதனத்தில் இருந்து சைனோத்சவ பர்யந்தம் அனைத்து கைங்கரியங்களும் தான் கூடவே இருந்ததினாலே ஆபால்யாத்து பக்தி ஞான பரிதாய நமஹ. இயற்கையாகவே இவருக்கு சங்கீத சாஸ்திரமும் சாஸ்திர சிகிச்சையும் ஏற்பட்டது. சிறு வயதிலிருந்தே சங்கீதத்திலும் வேறு வேதாந்தங்களையும் இரு கண்ணாக கொண்டு இந்த சங்கீதமே பிற்காலத்திலே சங்கீர்த்தனமாக மாறியது. அதை நாம் காண இருக்கின்றோம். இவ்வாறு இருந்த இவர் நல்ல படிப்பிலே உயர் தேர்ச்சி பெற்றவராக, சட்டக்கலையிலே உயர் ஞானியாக பள்ளி வாழ்க்கை முடிந்த பின் கும்பகோணத்திற்கு வந்து கல்லூரி படிப்பு படித்தார். பின்னர் சென்னை வந்தார். இங்கு கிறிஸ்துவ கல்லூரியிலே தன்னுடைய முதல்நிலை படிப்பை BA படித்து மாநிலத்திலேயே முதன்மராக வந்தார். டாக்டர் மில்லர்ஸ் கோல்டன் அவார்டு வாங்கினார், தங்கப்பதக்கத்தை பெற்றார். அதன் பின்னர் BL படிப்பிலும் மாநிலத்திலேயே முதன்மையாக தேறினார். பல பதக்கங்களை பரிசாக பெற்றார். ஆனால் இவ்வனைத்தும் எதற்காக என்றால், இது லௌகிக வாழ்க்கைக்காக, தாய் தந்தையர்களுக்கு சந்தோஷம் அளிப்பதற்காக. அவர்கள் காலத்திற்கு பின் தன் தம்பிகளை நல்ல நிலைக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடே இவர் படிப்பில் பெரும் நிலையை எட்டினார். சில காலங்கள் வக்கீல் தொழிலை செய்தார். சில காலம் திருவல்லிக்கேணியிலே இந்து உயர்நிலைப் பள்ளியிலே தலைமை ஆசிரியராக பொறுப்பேற்று அதன் பின்னர் உயர்நீதிமன்றத்திலே ஹைகோர்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஜெனரல் ஆஃபீஸ் மேனேஜராக நியாயாலயத்திலே பணிபுரிந்தார். அதன் பின்னர் அதிலும் உயர்நிலையை பற்றினார். நியாயாலயாதீஷாய நமஹா. உயர்ந்த நியாய ஆலயத்திலே நீதிபதி ஸ்தானத்தையும் வகித்தார். முத்துலட்சுமி என்ற ஒரு உத்தமாதிகாரியை இவர் திருமணம் புரிய நேர்ந்தது. முத்துலட்சுமியும் உயர்ந்த ஹரிபக்தி திளைத்த ஒரு குடும்பத்திலிருந்து வந்தவள். அவளும் பெரிய திரிபுரசுந்தரி உபாசகியாக இருந்தாள். அதனால் இவருக்கும் ஸ்ரீவித்யோபாசனிலே ஒரு ரதி ஏற்பட்டது. சதிபதியாக திவ்ய திரிபுரசுந்தரி பரதேவதையை உபாசித்து வந்தனர். இந்த திவ்ய தம்பதிகளின் இல்வாழ்க்கை இனியதாக அமைந்தது. கோதண்டராமாக்கிய சத்குரு மகாத்மனே நாராயணபுரே சஞ்சாத குணாத்மனே ஹரிதகோத்ரோத்பவ பஞ்சாபகேஷ ஜனித்ரே ஹரிதகோத்ரோத்பவ பஞ்சாபகேஷ ஜனித்ரே பவத்பாந்த தினேஷாய குருபக்தாய தே பவத்பாந்த தினேஷாய குருபக்தாய தே ஜயமங்களம் நித்ய சுபமங்களம். கோதண்டராமாக்கிய சத்குரு மகாத்மனே ஜயமங்களம் நித்ய சுபமங்களம். ஜயமங்களம் நித்ய சுபமங்களம். महात्मा कोदंडराम स्वामिनः जय.